விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிப்பு வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸில் இருந்த விஜயதரணி அவர்கள் காங்கிரஸிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்ததன் காரணமாக அந்த தொகுதியானது அந்த எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அதற்கான அந்த அறிவிப்பையும் அனுப்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அரசிதழில் அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசிதழில் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து 6 மாதத்திற்குள்ளாக அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலானது நடத்தி முடிக்க வேண்டும் என்பது தேர்தல் விதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடுக்கான அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலானது நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் அந்த இடைத்தேர்தல் அது அறிவிக்கப்படக்கூடிய அந்த தேதியானது விரைவில் அதற்கான அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் பொழுதே அதற்கான தேதியும் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் தற்போது அரசிதழில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு வெளியிடப்பட்டதிலிருந்து 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உடனடியாக தற்போது அரசிதழில் அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதாக சட்டமன்ற அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.